வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நம்ம வந்து சைக்கிளுக்கான ஒரு லைட் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த லைட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம அன்பாக்ஸ் வீடியோலேருந்து அதோட ரிவ்யூ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஓகே, பேக்கிங் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிக்கிறாங்க. எந்த டேமேஜ் ஆகாத மாதிரி ஓரளவுக்கு பொருள் வந்து நல்லா தான் சேஃப்டியாக பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த பாஞ்ச் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனாலும் இதுமாரி இருந்தாலும் சேஃப்டியாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பச்சை கலர் அதுமாரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவங்க வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்குறாங்க. அடுத்து வந்து மேனுவல் இருக்குது, எப்படி எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அதில் வந்து மேனுவல் கொடுத்துக்குறாங்க. லைட்டோட பவர் எல்லாமே கொடுத்துக்குறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோன்னே ஓப்பன் பண்ண உடனே இது அந்த அந்த அலாரம் சவுண்டுக்கு ஒன்று கொடுத்துக்குறாங்க. அது லைட்டு ஒரு அளவுக்கு நல்லா வெளிச்சமாக இருக்குது. அது வந்து நம்ம நைட் டைமில் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. லைட்டுலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. 3 மோடு கொடுத்துக்குறாங்க. அப்பப்போ ஒரு மோடு தான் யூஸ் பண்ண முடியுது, அப்பப்போ தான் 3 மோடு யூஸ் பண்ண முடியுது. இது வந்து ரப்பர் மாதிரி கொடுத்துக்குறாங்க. நான் வந்து இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நான் சைக்கிளில் செட் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டுக்கு கிளாஸ் வந்து வச்சுக்கிறாங்க, ஓரளவுக்கு வாட்டர் ப்ரூஃப் மாதிரி. அடுத்து வந்து நைட் டைமில் பாருங்கள். இது வந்து ஒரு ரூமில் நைட் டைமில் அடிக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சைக்கிளில் செட் பண்ணிட்டு ராத்திரி டைமில் போகும்போது வந்து இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நான் ரூம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த லைட் வந்து உங்களுக்கு 3 மெனு. ஃபஸ்ட்டு மெனு வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்குது, செகண்ட் வந்து கொஞ்சம் கம்மி, தேர்ட் வந்து இதுவாக இருக்குது. இதோட சவுண்டு வந்து நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே சவுண்டாகவே இருக்குது. அது வந்து ஸ்பீக்கர் வந்து அதோடைய கேமரா மாதிரி இருக்குது பாருங்கள், அதிலே செட் பண்ணிக்கிறாங்க. சார்ஜர் வந்து ஏறும்போது வந்து உங்களுக்கு அந்த லைட் வந்து எரியுது, அந்த நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறது அதிலே லைட் எரியுது. ஓகே, இப்போ வந்து நம்ம நைட் டைமில் வெளியே போய் நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு டார்ச் லைட் மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து ஃபோனில் வந்து உங்களுக்கு கம்மியாக தெரியுது, ஆனால் நேரடியாக பார்க்கும்போது வந்து ஓரளவுக்கு இந்த சைக்கிளுக்கான இது வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு 400 ரூபாய் கிட்டே இருக்குது. அதுக்கான ஒர்த்தான ஒரு இதுவாக தான் இருக்குது. ஏன்னா ஓரளவுக்கு நல்லா அடிக்குது லைட்டு. வந்து கேமரா வந்து சரியில்லை, அதனால் வந்து உங்களுக்கு அது தெரியல. ஓகே, நம்ம வேறு எத்தனை போய் நம்ம அடித்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் செவுத்தில் அடித்து பார்க்குறேன், எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். செவுத்தில் தான் ஓரளவுக்கு தெரியுது. சார்ஜரும் கொஞ்சம் எந்த அளவுக்கு தாங்குதுன்னு தெரியல. அடுத்த வீடியோவில் வந்து சார்ஜர் எவ்வளோ மணி நேரம் தாங்குதுன்னு எல்லாம் ஃபுல் வீடியோ ரிவ்யூ பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நாய் இருக்குது, அந்த நாய் எத்தனை எவ்வளோ உங்களுக்கு ஃபோக்கஸ் கிடைக்குதுன்னு பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஃபோக்கஸாக இருக்குது. சைக்கிளில் வச்சுட்டு பொறுத்தவரைக்கு சைக்கிளில் ஓரளவுக்கு ஒர்க்கான இது தான். சைக்கிள் வந்து நீங்கள் இந்த லைட் வாங்கினீங்கன்னா சைக்கிளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். டார்ச் லைட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சைக்கிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஃபுல் வீடியோ உங்களுக்காக வரும், அதுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.